என் பேர் அமுல். எந்த ஊர்னா ஊருக்கா இது? இது வந்து கடப்பாக்கத்தி பஞ்சாயத்து செஞ்சம்மா நகர் இது. சரி, ஓகே. இந்த வீடுங்கெல்லாம் எப்போ கட்டினாங்கக்கா? 16 கட்டினாங்க சார் இந்த வீட்டை. இப்போ இந்த கான்ட்ராக்டை எடுத்து கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பேர் ஒரு பேர் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினாரு. இவங்களான இந்த பில்லு காசு எல்லாமே சேர்த்து அவர் தான் வாங்கினாரு. வாங்கி என்ன செஞ்சால் பற்றாக்குறை ஆயிடுச்சு, இது வரைக்கும் தான் எங்களால் செய்ய முடியும், வேறு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கை காசு தான் கொடுங்க, நான் பூசி விட்டு போகிறேன்னா இங்கே நாங்களே அன்னாட சம்பாதிச்சு அன்னாட துண்டுறோங்க. எங்களாண்டி இப்போ பற்றாக்குறைக்கு காசு கொடுனா எப்படி கொடுக்குறது? நாங்கள் அதுபோல் நாங்கள் என்ன செஞ்சு எங்களாண்ட பற்றாக்குறைக்கு காசெல்லாம் கிடையாது, நீங்கள் தானே சொன்னீங்க கான்ட்ராக்டில் உங்களுக்கு சுத்தமாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் மயாடியில் எங்கேயும் ஓடத்தாவளோ சொன்னீங்களே அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு நீங்கள் போய் எங்கே போய் சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க, நானும் அவங்க வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். இது சம்மந்தமாக நிறைய புகார் கொடுத்தீங்க? ஏதோ கொடுத்துக்குறோம். போன வருஷம் வந்தார் ஒரு ஆடியோ, இதுமாரி அந்த வீடுங்களாம் நாங்கள் காட்டினோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் இப்படியே இருந்துட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸில் எத்தனை வாட்டிக்கும் நாங்கள் சார் வர்றது, ஒருத்தர் 2 பேருனா கூட ஒரு ஊரே வந்தால் எப்படி சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். 45 குடும்பம் இங்கே இருக்குது, 47 குடும்பம் சார் இங்கே இருக்கிறது. 47 குடும்பம் அங்கேயே ஓடி ஓடி இப்போ தங்கத்துக்கு எங்களுக்கு வசதி இருக்காது சார் சொன்னால். நாங்கள் வந்து கண்டது முன்னே ஆக்கி தூணுவோம், மீன் யாராவது ஆக்கி தூணுவோம். அங்கே ஆக்கி தூணா அவங்க விடுவாங்களா, பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து கசாடு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கோசம் நாங்கள் இங்கே இருந்துடுறோம் சொல்லிட்டு சொன்னோம். அதில் ஒரு 7 வீடு மட்டும் கொடுத்துக்கிறாங்க சார். 7 வீட்டில் வந்து இப்போ இந்த மயாடிக்கு வந்து அந்த 7 வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு வீட்டில் வந்து 4 குடும்பம் 5 குடும்பம் 6 குடும்பம் இருக்கிறோம். வருஷத்துக்கு இப்படியே தான் நாங்கள் இருக்கணுமான்ட்டு போய் முந்தானத்து போய் நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பேசினோம். இதோ இன்றைக்கி மீட்டிங் வச்சு பேசினாங்க. இதோட எப்படி தான் தெரில, இருக்கிற காலமானா எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வந்தால் போதும் சார். இப்போ உங்கள் கையில் வந்த காசை வாங்கி அவங்க இது மாதிரி மோசமான அவங்களே கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ₹1 கூட நாங்கள் வாங்கலை சார். எல்லாமே ஏடிஎம் கார்டு எல்லாமே அவங்களே திரும்பிட்டு வாங்கினாங்க. உங்கள் பேருமா? என் பேர் அமுல் சார். கட்டும்போது எப்படி இருந்தது? கட்டும்போதே அப்படிதான் சார். அதில் உள்ள பாதியை விட்டுட்டு போயிட்டாங்க, சேரு எதுவுமே கட்டல, அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் இது சம்பந்தமாக யாருக்கெல்லாம் புகார் கொடுக்கலையா? நாங்கள் கொடுத்து எத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேரோட கொடுத்துருந்தா இருக்கிறோம், எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. வந்து பார்க்குற செய்கிற செலவு சார். இது வந்து கான்ட்ராக்ட் எடுத்து கட்டணது வந்து கான்ட்ராக்ட் கட்டணம் தான். ஆனால் அந்த பில் எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கட்டி தர சொல்லிட்டு அப்படி அப்படியே விட்டு போயிட்டாங்க. நீங்கள் கான்ட்ராக்டுக்காரங்களே காசு எடுத்து கொடுத்துறீங்களா? ஏன் அப்படி நீங்களே கட்டிக்கலாம்ல? அவங்க கான்ட்ராக்டுக்காரங்க எடுத்து கொடுத்தா நாங்கள் ஃபுல்லாக வீடு முடிப்பு சொல்லிட்டு அதுமாரி கட்டி கொடுத்து போயிட்டாங்க. ஏன்னா ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம்க்கு இதில் அவங்க வாங்கி போயிட்டாங்க. இப்போ வீடு இருந்தவங்க காசு அவங்களே கையில் எடுத்து கொடுத்தனால வயசானவங்க எல்லாமே எடுத்து கொடுத்தனால மெசு கட்டிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக மணலே கிடையாது, இது எல்லாமே உப்பு மண்ணு தான். கை வச்சு அப்படியே கொட்டுது, அப்படி சும்மா அப்படி வச்சா உள்ளே படுமுன்னு சொல்லிட்டு ஓலோட கட்டணும். வீடு இருக்கிறது எவ்வளோ வருஷமா இந்த வீடு இப்படி இருக்கு? அதான் 16ன்னா கணக்கு போட்டுங்களேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு? 9 வருஷமா இருக்கு. அதுலேருந்து வீட்டில் யாருமே குடும்பம் இல்லை, பயந்துக்குன்னே ஓலை வீட்டில் கட்டி கட்டத்துலேருந்தே உள்ளே போகல. உள்ளே போக சாமான் மட்டும் தான் வச்சுக்கிறது, எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக. ஒரு வாட்டி பையன் தான் வாங்கி ஊந்துதே, அதுலேருந்து உள்ளே பயந்துக்குன்னு இதெல்லாம் தலையெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு ஃபுல்லாக கொட்டுது அப்படியே ஃபுல்லாக. ஜோதி.